வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புது படம் ரிலீஸ் ஆகும். நாங்கள் எல்லோரும் வந்து புது படம் சினிமா பார்க்க போயிடுவோம். இப்போவும் என் மனைவியை கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பீரோல், பழைய பீரோல் படித்தப்போ பிரித்தது இருந்தது. அப்போது ஒரு சாதாரணமாக ஒரு ஹேபிட் இருந்தது. சினிமா பார்த்துட்டு வந்தோன்னா அந்த டிக்கெட்டெல்லாம் சேர்த்து வைப்போம். அதை பார்த்துட்டு என் மனைவி சொன்னால், இவ்வளவு சினிமா பார்த்துட்டு நீங்கள்லாம் சிஏ படித்து பாஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா. என் மனைவி அந்த கேட்ட ஒரே வார்த்தையினால் நான் வந்து சிஏயில் ஃபெயில் ஆகாமல் பாஸ் பண்ணேன். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கல்லூரியில் படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இந்த மாதிரி கிளாஸை கட் பண்ணிவிட்டு சினிமாவுக்கு போனாலும் போகலாம், ஆனால் படிப்பதை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதை மட்டும் சொல்ல வேண்டும் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். ஹிந்தி எங்களுக்கு பிகாம் படித்த காலத்திலே ஹிந்தி இரண்டாவது லாங்குவேஜ் வந்து ஹிந்தி இருந்தது. நாங்கள் 56 பேர் படித்ததில் வந்து 54 பேர் வந்து ஹிந்தி எடுத்திருந்தோம். 2 பேர் மட்டும் ஹிந்தியிலேருந்து மாறி போயிருந்தாங்க. அவங்க என்ன பியூசியில் வந்து தமிழ் சப்ஜெக்ட் எடுத்தது, ஹிந்தி சான்ஸ்கிரிட் எடுத்ததை கண்டு அவங்க வந்து தமிழ் படித்தாங்க. அதில் வந்து ஒன்று நாகமணி, இன்னொன்று வந்து ஆர் பாலசுப்ரமணியம். அவங்க 2 பேரையும் தவிர நம்ம 54 பேரும் ஹிந்தி கற்றுக்கிட்டோம். நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கிறப்போ முதல்ல வந்து வெங்கட்ராமையர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நமக்காண்டி ஆனா ஆவண்ணாவிலேருந்து சொல்லி கொடுத்தாரு. அவர் உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்பார். இவங்க எல்லோரும் பின்னாடி இருந்து சோடா வேணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்ம செஞ்சது வந்து குறும்புகள், அதெல்லாம் நினச்சி பார்க்குறோம். ஆனால் அந்த வெங்கட்ராம சாஸ்திரி வந்து நமக்காண்டி பாடுபட்டு, நான் என்னுடைய சர்வீஸ் நம்முடைய இருக்கும் பொழுது நான் வந்து மும்பை, டெல்லி, கல்கட்டா, லக்னோ, போபால் இருந்த பொழுது வெங்கட்ராமையர், வெங்கட்ராகிருஷ்ணன் இவர்கள் இருவரையுமே எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ளுவேன். ஏனென்றால் அவர்கள் அன்று சொல்லிக் கொடுத்த ஹிந்தி பாடம் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், லக்னோ, போபாலில் வந்து சேஸ்ட் ஹிந்தி என்று சொல்லுவார்கள். ரொம்ப சுத்தமான ஹிந்தி பேச வேண்டும். அதற்கு எப்பொழுதுமே அவர்களை நான் நினைவு கூர்ந்து கொண்டிருந்தேன். ஆகவே அவர்களுக்காக நிச்சயம் நாம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹிந்தியை நாம் கற்றுக்கொண்டிருந்த பொழுது 1965ஆம் வருடம் உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். 65ஆம் வருடம் ஜனவரி மாதம் என்ன நடந்தது? ஹிந்தி அஜிடேஷன். நாம் படித்தது கல்லூரியிலே, நாம் படித்து ஒரே ஒரு பிகாம் படித்த நாம் மட்டும்தான் ஹிந்தி கற்றுக்கொண்டிருந்தோம். ஆனால் நம்மளிடம் இருக்கும் சிங்கை சிவராமன் என்பவர் நம்ம எல்லோருக்கும் தமிழ் ஆர்வத்தை மிகவும் தூண்டிவிட்டவர். இந்த ஹிந்தியை நமக்கு வந்து திணிக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி நம்ம எல்லோரையுமே வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக நம்ம எல்லோரையும் தூண்டிவிட்டார். அவர் பாடு இங்கே ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டார். நாங்கள் எல்லோரும் இங்கே போனோம். ஃபஸ்ட்டு பீட்டு செகண்ட் பீட்டுக்கு போன உடனே எங்கள் எல்லோரும் போலீஸ் லத்தி எடுத்து அடிச்சிட்டான். இவர் பாடு ஹாஸ்டலில் இருப்பார். எங்கள் தாத்தா எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போகலைன்னா எங்களை கொண்டு விடுவார். இவங்க எங்கடா போனேன், ஒன்றை யாரா ஹிந்தி இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, உனக்கு என்னடான்னு சொல்லி எங்களெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது பத்தாதுன்னு மறுநாள் இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, ராமேஸ்வரம் ரயில் மறியலாம். இது எதுக்கு ரயிலை வேறு போய் மறிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. அப்போ தெரியாது, அந்த படிக்கிற காலத்தில் இருந்த ஒரு ஆர்வம். அதாவது நாம் வந்து தமிழிலும் ஆர்வம் கொண்டிருந்தோம். இந்த தமிழை பற்றி நம்மளுடைய சிங்கை சிவராமன் நாளைக்கு நமக்கு ரொம்ப சொல்ல போகிறாரு. நம்ம அவரோட கேட்க போகிறோம். தமிழிலும் ஆர்வம் அதிகமாக கொண்டிருந்தோம். ஆகவே நாம் ஹிந்தி நம்மேல் திணிப்பதை தவிர்ப்பதற்காக நாம் போராட்டம் நடத்தினோம் நாம் படிக்கக்கூடிய காலத்திலே. அப்போ நம்ம படித்த காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம 56 பேர் படித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா +1 இது 10ஆவது வகுப்பு 10th +2 பார்த்திங்கன்னா 1200க்கு 1200 மார்க் வாங்கினவங்க வந்து என்னென்னா 2000 பேர் இருப்பாங்க. 1205 கொடுக்காமல் விட்டுட்டாங்களேன்னு நம்ம வருத்தப்படணும். அந்த மாதிரி எல்லாருக்கும் அதிகமான மார்க்கு. நம்ம படித்த 56 பேரில் மிகச்சிறந்த மாணாக்கராக ஒரே ஒரு நபர் செகண்ட் கிளாஸ் வாங்கியிருந்தார். நம்மளுடைய நண்பர் திரு கதிரேசன் அவர்கள் மட்டும்தான். அவர் ஒருத்தர் தான் செகண்ட் கிளாஸ் வாங்கினவர். மிச்சம் நம்ம எல்லாருமே வந்து தேர்ட் கிளாஸு. அதில் நான் கொஞ்சம் ஒரு லக்கி. அதில் என்னென்னா C+ன்னு சொல்கிறது. தேர்ட் கிளாஸில் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடியவங்களுக்கு C+. அதில் நான்லாம் அதில் இருந்தேன். ஆகவே நாம் படிக்கக்கூடிய காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு படித்தோம். இப்பொழுது போகும்பொழுது அவ்வளவு மதிப்பெண்கள் நமக்கு கிடைத்தது கிடையாது. அந்த மாதிரி நாம் எல்லோரும் சிறப்பாக படித்திருந்தோம்.
அதில் நாம் கவனம் செலுத்தி படித்ததினால்தான் நாம் எல்லோரும் இன்று நல்ல நிலையிலே இருக்கிறோம். அதே கதிரேசன் வந்து பெரிய டைரக்டராக எத்தனையோ கம்பெனியில் இருக்கிறாங்க. அழகப்பன் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகி ஜிஎம் ஃபைனான்ஸ். என்னுடைய இன்னொரு நண்பர் நாகமணி ஜெனரல் மேனேஜர் டாஸ்க்மேக். அதே மாதிரி பெருமைப்படக்கூடிய விஷயமாக நானே சொல்லக்கூடியது வந்து என்னென்னா, இவங்க எல்லாருலேயுமே முதல் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தது நான் தான். ஃபெயிலாகாமல் சிஏ பாஸ் பண்ணது நான் தான். இவங்க எல்லாரும் இது பண்ணாங்க. 1971 நான் வந்து சிஏ பாஸ் பண்ணேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லோரும் எனக்கு வந்து 1900 கல்யாணம் பிகாம் படிக்கிறப்பவே எங்களோட நாங்கள் பிகாம் படிக்கிறப்போ சோமசுந்தரம் அண்ணனுக்கு வந்துட்டு திருமணம் ஆகிவிட்டது. ராமசாமி அவர்கள் திருமணத்துக்கு யாருமே இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாரும் அந்த மலரும் நினைவுகளாக இருப்போம். அவர் திருமணத்துக்கு நாம் எல்லோரும் போயிருக்கிறோம். என்னுடைய சித்தப்பா ஆர்எம் மெய்யப்பன் அவர்களுக்கு ஆயிருந்தது. நான் படிக்கக்கூடிய காலத்தில் மெய்யப்பன் வர, எஸ்பி ராமநாதன் வரவில்லை. இந்த 4 பேருக்குமே நமக்கு திருமணம் ஆகியிருந்தது. பிரசன்ன வெங்கடேசன் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தது நம் நண்பர் பிரசன்ன வெங்கடேசன் அங்கே வந்திருக்கிறார். அவர் உடல் நலவு குறைவாக உள்ளவர். அவருக்கு வந்து டயாலிசிஸ் செய்திருக்கிறது. இருந்தாலும் நம் அனைவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் இங்கே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போன்று திரு வி.ஆர். ராமசாமி அவர்கள், அவருக்கும் வந்து நடக்கக்கூடியது மிகவும் சிரமமானது. அவர் வந்து அவருடைய வாக்கர் ஸ்டிக்கை வைத்துக்கொண்டு பழைய நண்பர்கள் அனைவரையும் பார்க்க வேண்டும் என்று வந்து சொல்லியிருக்கிறார்கள். அவருக்காக அந்த வி.ஆர். ராமசாமி அவர்களையும் வரவேற்று அவர்களுக்கு நாம் நம்மளுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேர்வில் நான் சொன்ன மாதிரி மதிப்பெண் அதிகமாக பெறலினாலும் நாம் எல்லோரும் நல்ல நிலையிலே சிறந்து, இங்கே இன்னொரு பெருமைப்படக்கூடிய விஷயம், நாம் எல்லோரும் கல்லூரிக்கு சென்று வந்தோம். நாம் எல்லோரும் கல்லூரியிலே படித்தோம். ஆனால் இந்த படித்த கல்லூரியிலேயே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் நமது நண்பர் சிதம்பரம் அவர்கள். இந்த கல்லூரியிலே அவர் வந்து ஒரு பேராசிரியராக இருந்து பணி நிறைவு செய்திருக்கிறார்கள். அந்த சிதம்பரம் அவர்களும் டாக்டர் கலையமூர்த்தி அவர்களும் முன்பு இந்த கல்லூரியிலே சிறந்த சேவை செய்திருக்கிறார்கள். சிஏ படிக்க போகிறப்போ எங்களுக்கு வந்து இன்னல்கள் இடைஞ்சல்ங்கிறதுலாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. வாழ்க்கையில் வந்து படிப்பு மட்டும் நம்ம படிக்கிறதுல மட்டுமே கிடையாது. எத்தனையோ பேர் என்னை காட்டிலும் நல்லா படிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து பாஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. நான் சிஏ படித்து இன்டர் படிக்கக்கூடிய காலத்தில் வந்துட்டு 1969 எங்களுக்கு இன்டர்மீடியேட் என்ற ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியிருந்தது. அப்பொழுது வந்து சென்னையிலே எங்களது வீடு வந்து சிஐடி காலனி மயிலாப்பூரில் இருக்கிறது. எங்களுடைய இன்ஸ்டிடியூட் வந்து நுங்கப்பாக்கம் 4 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் காரில் செல்வோம். 10 நிமிடம். அந்த காலத்தில் 1969 டிராஃபிக் என்பதே இல்லாத காலம். நாங்கள் பரீட்சை எழுதுவதற்காக செல்லும் பொழுது 10 மணி பரீட்சைக்காக 9:15 மணிக்கு எங்கள் வீட்டை விட்டு கிளம்புகிறோம். ஆனால் உட்லண்ட்ஸ் ஹோட்டல் வந்தவுடன் எங்களுடைய கார் மறிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் எங்களுடைய தேர்வு எழுதும் மையத்திற்கு செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்று கேட்டால் அப்பொழுது அண்ணா மேம்பாலம் கிடையாது. நமது மாபெரும் தலைவர் திரு அண்ணாதுரை அவர்கள் உடல்நலக்குறைவால் அமெரிக்கா சென்று அன்று திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருவதற்காக அண்ணா சாலையிலே வரவேற்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களை அண்ணா சாலையை கிராஸ் செய்து போக விடமாட்டேன் என்கிறார்கள். நாங்கள் காரை வைத்து கொண்டிருக்கிறோம். 10 மணிக்கு எங்களுடைய தேர்வு ஆரம்பமாகிறது. 9:50, 55, 10, 10:05, 10:10, 10:15 ஆகிவிட்டது. 10:30 மணிக்குள் நாங்கள் வந்து அந்த எக்ஸாம் ஹாலுக்குள் போகவில்லை என்றால் எங்களுக்கு அங்கே தேர்வு எழுதுவதற்கு அனுமதி கிடையாது. சரி என்று காரை அந்த இடத்துல பூட்டி விட்டுட்டு ஓட்டமும் நடையுமாக சென்று 10:25 மணித்துளிகளிலே நாங்கள் வந்து அந்த கல்லூரியினுடைய அந்த எக்ஸாம் ஹாலுக்குள் சென்றவுடன் அந்த தேர்வு ஆசிரியர் வந்து பதற்றத்தில் வந்து ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டார். காரணத்தை சென்றவுடன் பதற்றப்படாமல் நீங்கள் எழுதுங்கள். அதுதான் அந்த ஆசிரியர்களுடைய மதிப்பு. அதே மாதிரி தான் இன்று நம்மளிடையே வந்திருக்கக்கூடிய கலையமூர்த்தி அவர்கள் வந்து இங்கே எம்பிஏ கிளாஸ் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ நான் போய் பார்த்துருக்குறேன். ரொம்ப நல்லது. அந்த வாத்தியார்கள் நமக்கு இருந்த எல்லோரும் அப்படி தான் நம்மளை வந்து ரொம்ப ஆதரவாக சொன்னாங்க, என்கரேஜாக பேசினாங்க. அவர் எனக்கு வந்து ரொம்ப ஆறுதல் சொல்லி
10-25 இருக்குது, நீங்கள் பதட்டப்படாமல் நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார். நான் நினச்சேன் 25 நிமிஷம் போயிடுச்சு, நம்ம நிச்சயமாக ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் எக்ஸாம் எழுதினேன். அந்த நல்ல ஆசிரியர் எனக்கு கூட ஒரு 10-15 நிமிடம் கொடுத்து, அவர் கொடுத்த அந்த உதவியும் ஆதரவினாலுமே நான் வந்து சிஏ ஃபஸ்ட் அட்டெம்பில் பாஸ் செய்தேன். ஆகவே நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் நல்லா இருந்தது. இதற்கு காரணம் நாம் எல்லோரும் நல்ல நண்பர்களாகவும் நல்ல விதமாகவும் படித்ததினால்தான் நமக்கு இருந்தது. அனைவரும் பிறகு வேலைக்கு எல்லோரும் சென்றிருந்தோம். எல்லாருடைய வேலையும் ரொம்ப பிரபாதமாக இருந்தது. கல்யாணம் ஆனது. கல்யாணம் ஆகிறதுக்கு அப்புறமும் நம்ம வந்து ரொம்ப பேர் படிச்சிருக்கிறோம். அப்போ கல்யாணத்தில் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லோரும் வெளியில் நிற்போம். காலேஜிலேருந்து வெளியில் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்லூரியில் வெளியில் நின்னாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியில் நின்னாலும் என்ன விவரம்னு தெரியல உங்களுக்கு. கல்லூரியில் வந்து வெளியில் நின்னா சஸ்பெண்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியில் நின்னா ஹஸ்பண்டு. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சஸ்பெண்ட் ஆகி ஹஸ்பண்ட் ஆகி நம்ம வந்து இங்கே மாறி நின்னோம். ஆனால் நமக்கு வந்த வாழ்க்கை துணைவியர்கள் அனைவரும் ரொம்ப நல்லதாக இருந்ததை கண்டு தான் நம்ம ரொம்ப சிறப்பாக இது பண்ணியிருக்கிறோம். இப்போ 66 வந்து நம்ம படிச்சுட்டு 50 வருடம் சென்று நம்ம எல்லோரும் சந்திக்கணுங்கிறது வந்து இந்த ஆசையை எங்களுக்கு தூண்டி விட்டவர் வந்து நண்பர் அழகப்பன். அவனும் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நானும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நாங்கள் 2 பேரும் வந்து டிசம்பர் மாதம் 2014 மதுரையில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தப்போ, இது நீங்கள் நம்ம எல்லோரும் வந்து அப்போ தெரியாமல் அவங்க ஹிந்து பேப்பரை கொடுத்துட்டாங்க எங்கள் எல்லாருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கல்லூரியில் 25 வருடம் சென்ற பழைய மாணாக்கர்கள் சந்திப்பு அப்படின்னு போட்டோன்னே இவருக்கு ஒரு ஆர்வம், நம்மளும் சந்திக்க முடியாதுன்னு. அப்போ இந்த மதுரையில் ராமநாதன் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணுவார்னா எங்களுக்கு நம்ம எல்லோரும் இந்த மாதிரி சந்திக்கணும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி, இவங்களுக்கு பொழப்பில்லை, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பாடு போயெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்துட்டேன் நான் பாடு. ஏன்னா இது எப்படி சந்திக்கிறது, யார் பண்ணுறது இதுக்கு ஏற்பாடு, சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இவங்களை வந்து எப்படி தொடர்பு கொள்வது, இதில் இன்றைக்கும் நம்ம எல்லாரும் வந்து சார் we are all very much update with the latest technology. யாருக்குமே இன்னும் இமெயில் எப்படிங்கிறது தெரியாது, ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியாது, ஃபேஸ்புக் என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி உள்ள நண்பர்களை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆகவே என்னுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என் அருமை நண்பன் மீனாட்சி சுந்தரம் வந்து என்னென்னா என்னுடைய நேம்சேக். ஒருவேளை இந்த மீனாட்சி சுந்தரம்ங்கிறவங்க வந்து எந்த வேலையும் எடுத்தால் விடாமல் இப்படி முடிச்சிருவாங்கன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு இந்த வேலையை எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. சரின்னு நாங்கள் ரொம்ப முயற்சி செய்து நண்பர் ராமசாமி வீட்டில் இந்த பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோவை எடுத்தோம். கடவுள் எனக்கு எந்தெந்த இதில் தேவையானதில் மெமரி வேணும்னு கொடுக்குறாரு. என் மனைவி வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவார், அதை எப்படி உடனே மறந்து போயிடும் காலையில் சொல்கிறது. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி படுத்ததில் வந்து வரிசையாக யார் யார் இருக்கிறாங்கங்கிறத பூரா பேரையும் எனக்கு ஞாபகம் வந்தது. இவங்களை எல்லாரும் பேரை சொன்னேன், இவங்க எல்லாருக்கும் குறித்தேன். என்னுடைய 30 வருட அனுபவத்தில் வந்து ஒருத்தரையும் நான் வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்னு ஒவ்வொருத்தரையும் பெரும்பாலானவர்களை சந்திச்சிருக்கிறேன். இவங்களை சந்தித்ததுனால சரி இவங்களை எப்படியும் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதுல வந்துட்டு நாங்கள் அந்த காலத்தில் போட்டப்போ ஒரு ஆட்டோகிராஃப் இருந்தது. அது யார்கிட்டையாவது இருக்கான்னு தேடி பார்த்தோம், எந்த ஒரு நண்பர்கிட்டையும் கிடையாது. ஆனால் இங்கே வந்திருக்கிறார் பாருங்கள், இந்த பிரசன்ன வெங்கடேசன், அவர் ஒருத்தர் தான் வந்து வீடு மாறாமல் இங்கே தொழில் செஞ்சுக்கிட்டு காரைக்குடியில் இருக்கிறாரு. நிச்சயமாக அவர்கிட்ட இருக்குங்கிற நம்பிக்கையில் போனோம். நாங்கள் அப்போவும் ஒரு நம்பிக்கை இல்லை. பிரசன்ன வெங்கடேசன் எங்களை பார்த்த உடனே சரி எப்படியாவது இவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இருந்தானே தவிர இது எப்படி கொடுக்குறதுங்கிறது கிடையாது. ஆனால் அவருடைய மனைவி உடனே வந்து அந்த சிகப்பு கலரில் ஒரு சின்ன புஸ்தகம் வச்சுருப்பீங்களே அதுவான்னாங்க. ஆமான்னு சொன்ன 10வது நிமிஷத்தில் அந்த புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தாங்க. புஸ்தகம் கிடைச்சதில் மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சிங்கிறது வந்து எங்களை வந்து எப்போவுமே ரொம்ப நேரத்துக்கோ நீண்ட நேரத்துக்கோ எங்களை வந்து அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாதபடி செஞ்சிடும். ஏன்னா அதில் இருக்கிற அட்ரஸ் இருக்குது பாருங்கள். நண்பர் PS மணிவண்ணன் இங்கே இருக்கிறாரு. அவருக்கு அட்ரஸ் என்ன தெரியுமா? PS மணிவண்ணன், பாண்டிபத்திரம், அறந்தாங்கி தாலுக்கா. பாண்டிபத்திரம் எங்கே இருக்குது, அறந்தாங்கி தாலுக்கா எங்கே இருக்குது? இவர் அங்கே இருக்கிறாரா? தெரியாது. சந்திரசேகரன் வந்திருக்கிறாரு, சன் ஆஃப் சுப்பையா டிடிடி கமுதி. இவருக்கு போய் பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து டெபுட்டி தாசில்தாராக இருந்தாராம் அந்த ஊரில். அதுக்கப்புறம் அவர் எத்தனை ஊருக்கு மாறினாரு எங்களுக்கு தெரியாது.
சிவராமன், சன் ஆஃப் எஸ் காசி விஸ்வநாதன் சிங்கமுடரி. சரின்னு நான் சிங்கமுடரிக்கு என்னுடைய நண்பர் மூலமாக அனுப்பணுன்னு நான் வந்து ஒரு நகரத்தார். அவர் என்ன நினச்சிருக்கிறார், எஸ்கேன்னா வந்து இந்த மாதிரி நகரத்தாரில் ஆர்எம் கேஆர் எஸ்பி இதெல்லாம் ஒன்றுன்னு அவரெல்லாம் தேடி பார்த்துட்டு, சார் இந்த சிவராமன்கிற நகரத்தார் இங்கே கிடையவே கிடையாதுனார். அட முட்டாளே உன்ட்ட யாரா இங்கே நகரத்தார்னு சொன்னால், அவன் அந்த காலத்தில் நல்லா படித்து பெரிய ஆளாக வந்திருந்தான்னா அவன் ஏதாவது மந்திரி இந்திரிக்கு சொந்தக்காரனாக இருப்பான். ஆகவே அவன் வந்து இந்த மந்திரி மாதவனுக்கு சொந்தக்காரனாக இருப்பான், அந்த மாதிரி இருக்கிறோட புடி அப்படின்னு சொன்னோம். அப்புறம் போய் அந்த மந்திரி மாதவனுக்கு தெரிஞ்சவன் யாருன்னு பார்த்துட்டு இந்த சிங்க சிவராமனை பிடிச்சாங்க. அதே மாதிரி கல்லூரில் ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் போய் மிகவும் சிரமப்பட்டு இவர்கள் எல்லாரையும் சேர்த்து 57 பேரில் வந்து 56 பேரில் வந்து எல்லாரையும் கண்டுபிடிச்சோம். ஆனால் நம்மளுடைய துரதிர்ஷ்டவசமாக நம்மளுடைய 7 நண்பர்கள் இந்த பக்கம் நாங்கள் வச்சுருக்கிறோம். அவர்கள் இன்று நம்முடன் இல்லை. அவர்களுக்காக நாம் இப்பொழுது மலரஞ்சலி செலுத்தப் போகிறோம். அந்த 7 பேர் போக மிச்சம் ஒரே ஒரு நண்பர், மிச்சம் எல்லாரையும் உங்களோட தொடர்பு கொண்டாச்சு. பி நடராஜன் என்ற ஒருவருடைய மட்டும் நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தும் கண்டுபிடிக்க முடியல. இந்த முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறப்போ வந்து ரொம்ப பேர் ரொம்ப ஆர்வமாக, ஆஹா 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சந்திக்க போகிறோம், நம்ம எல்லோரும் பார்க்கணும், மகிழ்ச்சி. இப்போவே தெரியுது உங்கள் முகத்தில் எல்லாருக்கும். உங்களை காட்டிலும் உங்கள் கூட வந்திருக்கிறாங்க பாருங்கள், உங்கள் துணைவியார்கள், அவர்கள் வந்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் நான் இதை பாராட்ட சொல்லணும். ரொம்ப பேர் மகிழ்ச்சியாக நாங்கள் கேட்குறப்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் இந்த பேங்க்கில் எங்களை வேலை பார்த்துட்டு ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஒரு, அது நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து ஈகோன்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னென்னா இந்த ஓசி ஃபோனு எவ்வளவு தான் நம்ம காசை விட்டு சொந்தத்துலேயே செலவழிக்கிறதுன்னு சொல்லி இந்த பிஎஸ்என்எல்லில் வந்து இப்போ ஒரு சலுகை கொடுத்துருக்குறோம். 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பேசினால் ஃப்ரீ. அதுக்காண்டி இந்த சில குறிப்பிட்ட நபர்களுக்கு 9 மணிக்கு பேசுவேன். என்னடா நீ 9 மணிக்கு பேசுகிறான் அவன், சரி விட்டதுக்கப்புறம் காலையில் ஒரு 6:30 மணிக்கு பேசுவேன். என்னடா நீ காலையில் 6:30 மணிக்கு பேசுகிறான். சரி, இந்த இதுகளெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டு இந்த இடர்பாடுகளையும் தாண்டி சில பேர் எப்போ ஃபோன் பண்ணாலும், சார் நீங்கள் ஃபோனே பண்ணல, ரொம்ப சந்தோஷம், இந்த நம்பரை கொடுங்க, நாங்கள் பேசுகிறோம், அவங்களுக்கு பேசுகிறோன்னு சொல்லி எங்களை எல்லோரையும் இங்கே சேர்த்து இந்த இணைப்பு பாலமாக இந்த நம் அருமையான பொன் விழாவை நாம் நடத்துவதற்கு நல்ல ஒரு ஏற்பாடை செய்து கொடுத்து எங்கள் இருவருடன் இணைந்து இந்த விழாவை இன்று மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு ஏற்பாடு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இது குழுன்னு சொல்ல முடியாது, நாம் எல்லோரும் சேர்ந்து என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் நண்பன் மீனாட்சி சுந்தரம் முறையிலும் உங்கள் ராமசாமியும் இதில் நான் சேர்த்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் 3 பேரும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக, உங்கள் துணைவியாருடன் உங்கள் குடும்பத்தாருடன் வருக வருக வந்திருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை பெருசாக இருந்திருக்கும், மன்னிச்சுக்கிறேங்க, முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த வலது பக்கம் இருக்கிறது. அவர்களுக்கு அஞ்சலி செய்யும் போதுதான் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய நாம் ஒரு நிமிடம் அமைதியாக எழுந்திருந்து பிரார்த்திக்கிறோம். அத்துடன் கூட நம்முடைய அஞ்சலியை வள்ளல் அழகப்பருக்கு ஏற்கனவே செலுத்திவிட்டோம். நம்முடைய முதல்வர் வாசுபா மாணிக்கம் அவர்கள், நம்முடைய பேராசிரியர் எஸ் வாசுதேவ ஐயர் அவர்கள், இந்தி ஆசிரியர் ப்ரொஃபஸர் வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் நம்முடைய பேராசிரியர்கள் கோலப்பன், ஆர் கிருஷ்ணன், ஓ ராமசாமி, கே கபாலீஸ்வர் ராவ் ஆகியோருக்கும் நமது அஞ்சலியை செலுத்துகிறோம். ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி. நன்றி. அமர்கிறார். அவர்களை அறிமுகப்படுத்த கீழ்கண்ட விவரங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். He is 55 years old with 30 years of experience in teaching, administration and research. He is qualified with
BSc, BL, MBA and PhD. He is serving as the convener, Vice Chancellor Officiating Committee of Azhagappa University. Presently serving as Dean, Member of Syndicate, Member of Planning Board, Faculty of Management, Director, Collaborative Programs and Professor and Director of Azhagappa Institute of Management, Azhagappa University, Karaikudi. He was holding key executive positions like Dean, Student Affairs, Placement Officer, Publication Officer, Chief Warden and Action Officer of the University. He was appointed by the state government as the Chairman of Child Welfare Committee for Sivaganga, Ramanad and Pudukkottai district in Tamil Nadu. Serving as expert member for AICTE, Public Service Commissions, Universities and Research Institute. He has guided successfully 22 scholars for the award of doctoral degree in the field of management, consistently rated as the best faculty by students in the academic audits and feedback. He has published 65 research articles in international and national journals and presented papers in about 60 national level seminars, conferences and workshops and authored and edited 4 books in the field of management. B School Affair Best HR Facility Award in 2012 from Hindustan Unilever Limited, received Best Faculty Award 2009 from the Nehru Group of Institutions and National Outstanding Achievement Award 1996 for the excellence in the placement of MBA students from MSPI, New Delhi. He was the organizing secretary of 30th Indian Social Science Congress held during December 27 to 31, 2006. As the chair of Entrepreneurship Development, Cell of Azhagappa University organized 31 entrepreneurship development programs successfully in South Tamil Nadu. He is helping thousands of needy and downtrodden people as a member and past president of Rotary Club of Karaikudi, the biggest and oldest club of Rotary International District, 3,210. I invite and I welcome Dr. S. Kaliyamurthy to deliver his valuable speech to us. Thank you. Thank you. In respect of and to with due regards and honor, we are requesting our friend, senior most friend, Sri N. Somasundaram, just to present a shawl to Dr. Kaliyamurthy. Now I request Sri A.N. Palniyappan just to (1966) batch, we are reassembling back to recall, remember, cherish the days that you have spent at Azhagappa, இப்போ now Government Arts College. ரொம்ப சந்தோஷமா, immediately I was consenting to the invitation made by Auditor Meenakshi Sundaram. இப்போ கடந்த ஒரு 20 நிமிடங்களுக்கு 25 நிமிஷத்துக்கு முன்னால் இங்கே வந்ததிலிருந்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நண்பர்களே ரொம்ப அபரிமிதமானது. அவர் சொல்ல சொல்ல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 50 வருட நண்பர்களே, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் படித்த பட்டத்திற்கு பிறகு திருப்ப இவ்வளவு தூரம் ரீயூனைட் பண்ணும்போது எவ்வளவு சிரமங்கள் இருந்தது, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் 56 பேரில் 7 நண்பர்கள் இறந்து விட்டார்கள். 49 நண்பர்களில் இன்றைக்கு 44 பேர்கள் ரீயூனைட் பண்ணியிருக்கக்குள்ளார ரொம்ப சந்தோஷம். இதுக்கு ஏன் என்ன கூப்பிட்டாங்கங்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. வழுக்கத்திலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும்னு நினச்சிருப்பாரோன்னு தெரியல. ஆனால்
அந்த காரணம் இல்லையோ, அந்த காரணம் இல்லை, நான் வயதானவன் இல்லை, இப்போ 56 வயது தான் எனக்கு நடக்குது. ஆனால் இதை தாண்டி ஒரு காரணம் அவருக்கு தெரியாது. அது ஒரு காரணமாக இருக்குமோ, அதனால தான் எனக்கு கடவுள் இப்படி ஒரு அழைப்பு கொடுத்துருப்பானோன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு சொன்னேன், நான் லா காலேஜ் முடித்து இப்போ 32 வருடங்கள் ஆச்சு. ஆனால் கடந்த 7 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 7 ஆண்டுகளாக டிசம்பர் 26ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஊரில் நாங்கள் மீட் பண்ணுறோம். இதற்கு முக்கிய காரணம் நான். அவர் சொன்ன ஒரு ஆட்டோகிராஃப் என்கிட்ட இருந்தது. We got completed our BL degree examination 1983. 83 நாங்கள் முடித்தோம். அந்த 83 முடித்த ஆட்டோகிராஃப் இப்போ அவர் சொன்னார், அந்த ஆட்டோகிராஃப் ஒன்று கிடச்சிதுன்னு சொன்னார். அது இருந்ததுன்னா தயவு செய்து ஒரு தடவை சர்க்குலேட் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் இடத்துல. அது இருந்ததுன்னா எல்லாருக்கும் அதை கொஞ்சம் சர்க்குலேட் பண்ணிங்கன்னா அதை திருப்ப ரிகால் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஆட்டோகிராஃபை நான் எங்கள் நண்பர்கள் இடத்துல சர்க்குலேட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு கிடைத்த செஞ்சோம். ஆனால் 25 வருடம் தான். இப்போ நீங்கள் 50 ஆண்டு அது கொஞ்சம் காட்டினா கூட அந்த புத்தகத்தை காட்டுங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சர்க்குலேட் பண்ணிங்கன்னா அதை ரிகால் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அபரிமிதமானதுங்க. இது ஆனால் இது எல்லாம் இதை பார்த்தாப்பா எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் சில பேர்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது போட்டுக்கிறதே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் காமர்ஸ் அழகப்பா காலேஜ் 1963 பிரிண்டே பண்ணியிருக்கு. அப்போ இது பிரிண்ட் பண்ணக்குள்ள இது ஒரு காமன் புத்தகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். யார் யார் வச்சுருக்கீங்களோ கொஞ்சம் இதை கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் சர்க்குலேட் பண்ணுங்கள். அதை பண்ணக்குள்ளார அவ்வளோ சந்தோஷம். அதை உண்மையிலே ஏன்னா நான் வச்சுருந்த ஆட்டோகிராஃபை எங்கள் நண்பர்கள் இடத்துல சர்க்குலேட் பண்ணக்குள்ள கிடைச்ச சந்தோஷத்தை நான் பார்த்தேன். இது ஒன்று. இன்னும் திரும்ப இது சர்க்குலேட் பண்ணிருக்க எல்லாரும் கொஞ்சம் பாருங்கள். இன்னும் ஒன்று ரொம்ப ஃபார்மலாக வேண்டாம். இப்போ இப்படி பார்த்தா ரொம்ப என்ன இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீஃப் கெஸ்ட் இதெல்லாம் வேண்டாம். தயவு செய்து எல்லாரும் இன்டராக்ட் பண்ணணும். திரும்ப உங்கள் டேஸை திரும்ப ரிமெம்பர் பண்ணணும். அது ரிமெம்பர் பண்ணுறதுக்கு சாதாரணமாக யாராவது ஒருத்தர் கோர் மெம்பர் எடுத்தால் தாங்க முடியும். இல்லைன்னா நாம் வருவோம், சாப்பிடுவோம், அவங்கவுங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவங்கவுங்க பிடிச்சி அப்படியே போயிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எதற்காக சேர்ந்துருக்கீங்களோ திரும்ப நம்ம எல்லாரும் பேசணும். இதுக்கு நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன். நாம் படிக்கும்போது நிச்சயமாக இப்போ நான் அந்த இதை நான் ரீயூனியனில் ஒவ்வொரு டிசம்பர் 26 எல்லார்கிட்டையும் நான்